வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் வாசலை தெளித்து கோலம் போட்டு பெருக்கிட்டு கோலத்தை போட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரத்தை கழுவலான்னு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன். தண்ணி வந்துடுச்சு அதுக்குள்ளே, அதனால் தண்ணி பிடிக்கிறதுக்கு போயிட்டேன். பழுப்பு 2 பழுப்பில் தான் நாங்கள் தண்ணி பிடிப்போம். ஒரு பழுப்பு தண்ணி தான் 2துலேயும் பாதி பாதி வரும். அதில் தண்ணி பிடிப்போம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தோட்டம் இருக்குது, அதில் போய்ட்டு தண்ணி விடலான்னு தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். பக்கத்தில் இருக்கிற பாட்டி வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு தவளையில் குடிக்கிற தண்ணி பிடிக்கலான்னு எடுத்துன்னு வந்து 2 குடம் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இந்த 2 குடத்தில் தண்ணி பிடிச்சின்னு இருக்கிறேன். இந்த பழுப்பு வழியாக குடிக்கிறோம். இப்போ இந்த கேனில் தான் நான் இன்றைக்கி தேவையான தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த தண்ணி சரியாக இருக்கும். நாளைக்கு தண்ணி வர வரைக்கும் அந்த தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த தண்ணியில் பாருங்கள், பழுப்பு வழியாக அந்த எறும்புலாம் என்ன பண்ணுதுன்னு. அப்போ கூட தண்ணியில் இறங்கலை. இதுதான் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. இது வந்து எங்களுக்கு சுத்தமாக அடங்காது. எங்களுக்கு பயப்படவே பயப்படாது. நாங்கள் எது சொன்னாலும் அதை கேட்கவே கேட்காது. வெளியே நாய்ங்க வீட்டுக்குள்ளே வர விடவே விடாது. காவலுக்கு கரெக்டான நாய் இது தான். அதனால் நாங்கள் ரொம்ப செல்லமாக பார்த்துக்குறோம். தண்ணி 2 தவளை உள்ளே வச்சுருக்கிறேன். தண்ணி எடுத்தாந்து உள்ளே வச்சுட்டு 2 தவளை வெளியே இருக்குது, அதை போய்ட்டு எடுத்துன்னு வரணும். அதுக்குள்ளே சமையல் பண்ணலான்ட்டு அரிசி வந்து ஒலை வச்சுருக்கிறேன். அரிசி வெந்து ஒலை கொதிச்சின்னு இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுவேன். இப்போ வந்து குழம்புக்காக தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். புடலங்காய் தொக்கு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே தொட்டுக்கிறதுக்கு கோஸ் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து வெளி வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறதுக்குள்ளே சாப்பாடு வெந்துடுச்சு. சாப்பாடு வடித்து நிமித்தி வச்சுட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிறேன். தொக்கு வைக்கிறதுக்காக வதக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளியை வதக்கிறேன். இப்போ வந்து புடலங்காவை தோல் சீவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு காயை நல்லா பொடியாக தொக்குக்காக கட் பண்ண போகிறேன். சைஸு சின்ன சைஸாக நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு தான் இதை வந்து கட் பண்ணணும். அந்த தோல் இருக்கவே கூடாது. நல்லா அந்த வெள்ளை கலர் தோலை நல்லா சீவிடணும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குழம்புல சேர்க்கணும். புடலங்காய் குழம்பு வச்சா இது மாதிரி தொக்கை வச்சா உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை புடலங்காய் கூட்டு வச்சா பிடிக்குமா, இல்லை புடலங்காய் சாம்பார் வச்சா பிடிக்குமா, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி தொக்காக தான் வைக்க போகிறேன். அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து வந்து பொரியல் பண்ணுறதுக்கு கோஸ் கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் பூண்டு மிளகு சீரகம் போட்டு வதக்கிறேன். வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸு போட்டு வதக்கிறேன். கோஸ் நல்லா வதங்கட்டோன்ட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டாணி வந்து வாங்கின்னு வந்த பட்டாணி கொஞ்சம் இருந்தது மிச்சம், அதையும் சரின்னு ஊற வச்சு கழுவி அதில் போட்டேன். போட்டு கோஸுக்கும் பட்டாணிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இது மாதிரி செய்கிறேன் இன்றைக்கி. நீங்களும் இது மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு போட்டு கோஸ் பொரியலுக்கு நல்லா கிளறி விடுறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. பொரியல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். மணி 9 மணி ஆகுது. சாப்பாடு போட்டேன். இப்போ வந்து புடலங்காய் தொக்கு வைக்க போகிறேன். தொக்கு வச்சு அதுக்கப்புறமா கோஸ் பொரியல் வைக்க போகிறேன். தொக்கு கொஞ்சம் அடி பிடிச்சிச்சு லேசாக. நான் தான் தண்ணி தெளிக்கலை, தொக்காக வைக்கணுன்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டேன். இப்போ வந்து கோஸ் பொரியல் நல்லா வந்திருக்குது. கோஸ் பொரியல் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. எல்லாமே கரெக்டாக இருந்தது. உப்பு காரம் எண்ணெய் எல்லாம் கரெக்டாக இருந்தது. நல்லா வெந்துட்டு இருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரி சாப்பிட்ணுன்னு விருப்பமாக இருந்தால் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரமாக எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.